ஏங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நீயும் சொல்லிக்கிட்டே தான் மக்களே இருக்க, ஆனால் ஒரு நாள் கூட கிளம்ப மாட்டேங்கியே. எது? ஏன்டி என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீங்க? வேற என்னங்க, நான் எப்போ எது பண்ணாலும் உங்கள் அம்மா என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் அம்மா பிள்ளையமாவே இருந்துக்கோங்க. இது இப்போ என்ன ஒன்று குறை சொல்லிட்டாங்கன்னு இப்போ கிளம்பியா? எதுலங்க சொல்லலை, எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் இதில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இல்லைனா தான் உங்களுக்குலாம் யாருமே தெரியும். அதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இல்லை, அவள் போயிட்டா வீட்டில் கிடக்க வேலையெல்லாம் யார்லேயும் செய்யறது. எனக்கும் வயசாயிட்டுல, போய் அவளை சமாதானப்படுத்து. இது நில்லுட்டி. என்ன விடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். ஏடி நீ கேட்டியே, நான் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன்டி. இப்போ நீ போயிட்டு அதை யார் சாப்பிட்டுவா? அது வேண்டாமா உனக்கு? என்ன சொல்லுவீங்க? நிஜமாவே பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கியாலோ? ஆனால் ஆமாண்டி, உன்ட்டு நான் இதுக்கு போய் சொல்ல போகிறேன். இப்போ நீ ஊருக்கு போயிட்டீங்கன்னா அந்த பிரியாணியை நானே தனியாக சாப்பிடணும் போல இருக்குது. சரி பரவாயில்ல போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வச்சு 2 வேலைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கேன், நானும் எங்கள் அம்மாவும். ஏங்க சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாங்க? மட்டன். பரவாயில்லையே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. நம்ம போகிறோம்னு சொன்னால் நம்ம மேலே ஏதாவது பாசம் வரும் போல இருக்கு. ஏதோ ஒன்று இன்னைக்கு பிரியாணி வரப்போகுது. சரி நம்ம போவோம்ல. சரிங்க, நான் ஊருக்குலாம் ஒன்றும் போகல, உள்ள கிடக்க வேலையை போய் பார்க்கேன். ஆனால் ஒன்று, நீங்கள் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னதுனால ஒன்றும் நான் நிற்கல. நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னதுனால தான் நான் நிற்கேன். எல்லாம் கால கொடுமைடா. ஒரு பிரியாணி கண்டி டக்குன்னு இப்படி மனசை மாற்றிக்கிட்டாலே என்னதான் ஜென்மமோ தெரியலை. சே.